2 விறகு வெட்டிகள். இவர்களும் இருவரும் நண்பராக இருந்தால் கூட உள்ளுக்குள் பொறாமை தீ. சரி, இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம். நீயும் மரத்தை வெட்டு, நானும் மரத்தை வெட்டுறேன். 2 பேரும் வெட்டுவோம். யாரோட மரம் முதல்ல சாயுதோ அவன்தான் சிறந்த விறகு வெட்டி. பந்தயத்துக்கு தயாரா? 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பா, சாதாரணமே விறகு வெட்டிகள் கடின உழைப்பாளிகள். இப்பொழுது போட்டியாயிற்றே, இன்னும் அசுர பலம். வெட்டினார்கள் வெட்டினார்கள் வெட்டினார்கள், வெட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதில் ஒருவன் ஒரு மணி நேரம் வெட்டின உடனே இறங்கினான். இறங்கி எங்கோ போனான். மற்றவனோ அப்பப்பா ஜாலி ஜாலி, அவன் இறங்கி எங்கேயோ போகிறான். போட்டோம், அவன் போயிட்டு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் நம்ம இன்னொரு 10 வெட்டு எக்ஸ்ட்ரா வெட்டிடுவோம். நம்ம மரம் தான் சீக்கிரம் சாயும். இப்படி 1 மணி நேரத்துக்கு இருக்க, அரை மணி நேரத்துக்கு இருக்க, இந்த 2ஆம் அவன் இறங்கி செல்வது மீண்டும் வந்து விட்டுவது. மாலை 3 மணி ஆயிற்று. ஆல்மோஸ்ட் மரம் விழப்போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. போட்டி உக்கிரம் அடைந்தது. எனது மரம் உடையப் போகிறது, எனது மரம் சாயப்போகிறது என்று இருவருமே எத்தனித்து வெட்டி கொண்டிருந்தனர். இதோ என்ன ஆச்சரியம்! திடீரென்று பார்த்தா 2வது விறகு வெட்டியோட மரம் அடியோடு சாய்ந்தது. முதலாம் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அப்பொழுது 2ஆம் அவன் கூறினான், என்ன நினைத்தாய் என்னை பற்றி? நான் மரம் வெட்டுவதை விட்டுவிட்டு, அதுவும் போட்டியை விட்டுட்டு நான் ஊர் சுத்தவ போனேன். எதற்கு இறங்கினேன்? போய் அப்போதைக்கப்போது கல்லில் வைத்து எனது அருவாளை தீட்டிக்கொண்டு கூர்மைப்படுத்தி கொண்டு வந்தேன். அன்பர்களே, இந்த இருவரை பார்த்தோம் அல்லவா? ஒருவர் கடினம் உழைப்பாளி, இன்னொருவர் கூர்மதியோடு கூடிய உழைப்பாளி. அவர் ஹார்ட் ஒர்க்கர், இவர் ஸ்மார்ட் ஒர்க்கர். ஆம், நாமளும் எப்படி செய்கிறோம்? பல நேரங்களில் கடினமாக உழைக்கிறோம். ஆனால் முன்மதியின்றி, கூர்முக்தி இல்லாமல் வெறும் உடல் உழைப்பை கொடுக்குறோம். உடல் உழைப்போடு நமது அறிவும் இணைய வேண்டும். திட்டமிட வேண்டும். தீர்க்கமாக திட்டமிட்டு முனைப்போடு செயல்பட்டு இடைவிடாது கடினமாக உழைக்கும் போது நமக்கு வெற்றி கிட்டும்.